புனித டொமினிக் சாவியோ 1842 ஆண்டு ஏப்ரல் 2 சான் ஜியோவானி என்னும் கிராமத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே இயேசுவிடமும் அன்னை மரியிடமும் அளவற்ற பக்தி கொண்டிருந்தார். இவரது பெற்றோர் இவரை பக்தியில் வளர்த்தனர். 4 வயதிலேயே தனியாக ஜெபிக்கும் திறமை பெற்றிருந்தார். இவர் முதல் நற்கருணை பெற்ற நாளை குறிப்பிடும் பொழுது, என் வாழ்வில் மிகவும் மகிழ்ச்சியானதும் அற்புதமான நாள் என்கிறார். பீட சிறுவர் குழுவில் இணைந்து திருப்பலிக்கு உதவி செய்தார். காலை 5 மணிக்கெல்லாம் ஆலயத்திற்கு சென்று விடுவார். மழையிலும் குளிரிலும் தவறாமல் செல்வார். 12ஆம் வயதில் கடவுளின் அழைப்பை உணர்ந்து புனித ஜான் போஸ்கோவின் குழுவில் சேர்ந்தார். நான் தைக்கப்படாத துணியாக இருக்கிறேன். என்னை இயேசுவுக்கு உகந்த நல்ல சட்டையாக தைப்பது உங்கள் பணி என்று அவரிடம் கூறினார். தீய வழியில் வாழ்ந்து வரும் சிறுவர்களை திருத்துவார். தூய்மையான புண்ணிய வாழ்வு வாழ்ந்தார். பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்பது இவரது விருது வாக்கு. குருவாகும் ஆசையில் படித்து கொண்டிருக்கும் பொழுது தமது 14ஆம் வயதில் நுரையீரல் அழற்சி நோயால் உடல்நலம் பாதிக்கப்பட்டார். 1857ஆம் ஆண்டு மார்ச் 9ஆம் நாள் விண்ணக காட்சியில் பரவசம் அடைந்தார். ஆகா, எவ்வளவு இன்பம் நிறைந்த அற்புதமான காட்சி என்று கூறியவாறே உயிர் துறந்தார்.